ஹே ஆல், இன்றைக்கி வீடியோவில் சைடு ஸ்லிட் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பின் பண்ணிடலாம். பின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ நான் வந்து 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்லிட்டு அடிக்கிறப்போ அதுக்கு 1 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ தான் சைடில் அந்த ஹிப்பில் வந்து சீட் ஆகிறப்போ கரெக்டாக சீட் ஆகும். ஸோ நான் மார்க் பண்ணதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். கரெக்டாக அந்த ஸ்லிட்டோட ஹைட்டு வந்தோடனே அங்கே ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு கீழே எட்ஜ் வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரேன். அதையும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பின்னெல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்லிட்டை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுற போகிறோம். ஃபுல்லாக அடிச்சிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி கீழே இருக்க துணியும் மாட்டாத மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட் அந்த ஸ்லிட் முடியும் இல்லையா, அந்த கார்னரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு நாச்சஸும் போட்டு வச்சுக்கோங்க. அங்கே வரப்போ ஒரு 1/2 இன்ச் மேலே போயிடணும். 1/2 இன்ச் மேலே போயிட்டு நீடில் ட்ராப் பண்ணிட்டு கரெக்டாக அதை டேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பொறுமையாக அடிச்சுட்டே வாங்க. கீழே வந்து எந்த ஒரு துணியும் மாட்டிடவே கூடாது. மாட்டினா மறுபடியும் பிரித்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக கீழே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் திருப்பிடுங்க. ரைட் சைட் திருப்பிட்டு அந்த ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா சீம் ரிப்பேர் வச்சு அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, 1 இன்ச்சில் ரஃப்பாக ஒரு ஸ்டிச், அதை ஃபுல்லாக சீம் ரிப்பேர் யூஸ் பண்ணி பிரித்து விட்டுட்டோன்னா அழகாக ஸ்லிட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.